சகோதரர்களே, எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். வீக்கெண்டை வரவேற்கின்ற நேரம் இங்கே எங்களுக்கு யூகேல வந்து விட்டது. அதை ஒரு காஃபியோடு வரவேற்போம். வாங்க குடிக்கலாம். குட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஆஃப் இந்த வீக்கெண்ட். ஒரு லாங் வீக். ஸோ இந்த வீக்கெண்டு ஓய்வுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி என்ஜாயும் பண்ணுவோம் என்று பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த வீக்கெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க மேக் ஷூர் பண்ணுங்க, ஒரு கிழமையில் ஒரு நாளாச்சும் உங்கள் மனதுக்கும் உடம்புக்கும் ஓய்வையை கொடுத்து தாளாட்டி வருடுங்கள். ஓகே, ஆல் ரைட். இன்றைக்கு என்ன சும்மா பேசிட்டு போகலாம்ட்டு தான் வந்தேன் நான். ஆனால் சும்மா பேசுறது என்றாலும் பிரயோஜனத்தோடு பேச வேணும். இந்த வாயிலிருந்து வார வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தக்கூடாது, அருவருப்பாக இருக்கக்கூடாது, இல்லையா? மற்றவங்க முகம் கோன்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த வாயிலிருந்து வார வார்த்தைகள் என்ன எப்படி வரும்? இந்த மனதில் இருந்து தான் வரும், எங்களுடைய எண்ணங்களிலிருந்து தான் வரும், இல்லையா? நான் சொல்றது சரிதானே? அப்போ இந்த வார்த்தைகள் சும்மா பேசினாலும் மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா அது போதும். என்ன வேணா பேசலாம். மனம் தெளிவாக இருந்தால் வார்த்தைகளும் அந்த மாதிரி அப்படியே அழகா அருமையா மற்றவங்களை புண்படுத்தாம மற்றவங்களை பாதுகாக்கிற வர மாதிரியும் மற்றவங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட அக்கறை காட்டுற மாதிரியும் எங்களுடைய வார்த்தைகள் தாளமிட்டு நடனமாடி வெளியே வரும். அதுக்கு என்ன செய்யறது? மனசை நல்ல எண்ணங்களோட நிரப்ப வேணும். நம்ம நல்லதை நினைச்சா நம்முடைய மனசு அது பழகி கொள்ளும். அந்த மனசு நல்லதை நினைக்க அது பழகி கொள்ள எங்களுடைய செய்கைகளிலும் அது வெளிப்படும், இல்லையா? ஓகே, இன்னொரு சிப் காஃபி குடிப்போம். ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா நீங்கள் தங்கை மேம், ஓகே, நீங்கள் என்ன க்ரீம் பூசுறீங்க, என்ன இது பண்ணுறீங்கன்னு. மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த க்ரீம் அது ஒவ்வொருத்தருந்த தனிப்பட்ட சாய்ஸ்ன்னா அது அவங்களுக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ப அவங்க வாங்கலாம், அவங்க சாய்ஸுக்கு ஏற்ப வாங்கலாம். நான் எனக்கு வெரி சிம்பிள் திங்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் திங்ஸ், ஆனால் அதே சமயம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைப்பேன். என்னுடைய முகத்துக்கு பாவிக்கிற க்ரீம் ஜஸ்ட் சிம்பிள் நிவ்யா. சம்டைம் என்னுடைய ஹஸ்பண்டுனால ஒரே நிவ்யா க்ரீமை தான் பாவிப்போம். ஆனால் இந்த முகத்துக்கு பாவிக்கிற க்ரீமுகள் அதுகளை விட இப்போ நம்ம மனசில் நினைக்கிற எண்ணங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்கிற தெளிவுகள் எல்லாமே எங்களுடைய உடம்புலையும் முகத்திலையும் வெளிப்படும். அதான் சொல்லுவாங்க, ஐ திங்க் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. அப்போ க்ரீம்ஸ் இதுகள் எல்லாமே ஓகே, அது தவறும் இல்லை. அது அன்றாட வாழ்க்கையில் நாம் பாவிக்கிற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் போடி. ஆனால் மிக மிக முக்கியமான ஆபரணம்னு சொல்லலாம், இல்லை முக்கியமான உள்ள நாம் செய்ய வேண்டிய நம்ம தயார் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வெளி தோற்றத்துக்காக நம்முடைய மனசை ரொம்ப பியூராக க்ளீனாக வச்சிருக்கிறது. க்ளீனாக வச்சுருந்தா அது வெளியே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டுது. ப்ளஸ் நானும் அதை அமைச்சுக்கிட்டேன். அது முக்கியம். நம்ம அமைஞ்சா சரி, அது அமைஞ்சது நாம் அது கட்டுக்கோப்பாக பாதுகாக்க வேணும். இல்லை அமையாமலும் இருந்தது, அப்படியண்டு இல்லை, ஃபுல்லாக அப்படியே அமைஞ்சதுண்டு இல்லை, அமையாமல் இருந்து தான் அமைஞ்சது. படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுத்தான் அது அமைஞ்சது. ஸோ அதனால தான் டோன்ட் கிவ் அப். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, உங்களுடைய உறவுகள் எல்லாம் அப்படி இல்லை, இப்போ எப்படி உங்களோட மனசை நிம்மதியாக வச்சுக்கொள்வது அந்த மாதிரிண்டா அதை நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட மனசு நீங்கள் யாருக்காகவும் மாற்றக்கூடாது, உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் யாருக்காகவும் மாற்றக்கூடாது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வைக்கணும்னு நினைச்சா அது
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் இறுக்கமான சூழ்நிலையிலும் மேபி அருவருப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் இருந்தால் கூட உங்களால் வந்து உங்களுடைய மனசை பேணி காக்க முடியும். அதை வந்து அழுக்காக்காமல் காக்க முடியும். நானும் அந்த மாதிரி பல கடந்து தான் வந்தேன். நான் என்னுடைய சகோதரர்கள் வளர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவர்கள் சின்ன பிள்ளைகள் வளரும் பொழுது என்னுடைய சைல்ட்ஹுட் வந்து பெருசாக சரியானதாக அமைய இல்லை. எனக்கு யாரையுமே குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எனக்கு அது சரியானதாக அமையாத பொழுது என்னுடைய தம்பி தங்கச்சி வளர்ந்து வார வரைக்கும் மிகவும் கடினமாக நான் அந்த கஷ்டங்களை பட்ட நான் மனவேதனைகளும் சரி, இதுகளும் தான் இடமாற்றங்களும் சரி அப்படின்னு நிறைய பட்ட நான். அவர்கள் வளர்ந்த அவர்கள் ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு சூப்பர் லைஃப். ஏன்னா அது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அப்படியே பனி போல விலகி போச்சு. ஏனென்னா அந்த கஷ்டங்கள் படும்போது கூட என்னுடைய தம்பி தங்கச்சி கிட்ட நானாவே தான் இருந்தேன். நான் சொல்றேன் பாருங்க, நானாவே தான் இருந்தேன். எந்த மனசை அழுக்காக்க நான் விடவில்லை. அதுக்குரிய நிறைய சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் அது நான் அழுக்காக விடையில்லை. இது நான் பெரிய எனக்கு நல்ல மனக்கட்டுப்பாடு அப்படி இல்லை, சிம்பிளான ஒரு எண்ணம் தான். ஒரு 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 என் மேலே எனக்கு இருந்த அக்கறை, என்னுடைய தம்பி தங்கச்சி என் மேலே எனக்கு இருந்த அக்கறை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் தம்பி தங்கச்சி வளர்ந்து அவங்களுக்கு வந்து என்ன புரியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. வெளியே எல்லாம் பார்க்காம நான் உள்ளேயே என்னுடைய தம்பி தங்கச்சியை எதிர்பார்த்து தான் இது பண்ணேன். ஆனால் அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு அவங்க சொல்லி நான் வளர்க்க இல்லை. நானாக இருந்தேன். ஸோ அப்போ நிறைய கட்டங்களும் சந்தர்ப்பங்களும் வந்தது. நம்முடைய மனசை அழுக்காக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்தது. ஓ காட். ஆனால் எந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து அந்த மனசை நான் வந்து தளர விடையில. அது எனக்கே தெரியல அதை நான் எப்படி நான் செஞ்சேன்டா. ஆனால் நான் இன்றைக்கு எனக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்டா அப்படி தளர விடாத இதுகள் எல்லாம் என்னுடைய தம்பி தங்கச்சி அவங்க சின்ன பிள்ளையில இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க மனசில் பதியும் தானே. அப்போது நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க மனசில் பதிஞ்சு பெரியவங்களை ஆனாங்களும் சில விஷயங்களை அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட தம்பி தங்கச்சி நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் அப்போ கூட நீங்கள் இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னுடைய கணவரை நான் மீட் பண்ணும்போது கூட ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஆனால் அவருடைய அவர் மனசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த இக்கட்டான நிலைமையில நிறைய பேரால் அவருடைய மனசை வந்து புரிந்திருக்க முடியாது. நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அப்படியான சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலையில நானும் இருந்திருக்கிறேன். அதனால நான் புரிந்து கொண்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய கணவர் இன்றைக்கும் வரைக்கும் என்ன ஒரு ராணி மாதிரி வச்சிருக்கிறார். ஏனென்றா அவர் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம்தான், யாருமே புரிந்து கொள்ளாத டைம்ல நீ புரிந்து கொண்டாய் என்று. ஸோ அதனால உங்களோட மனசை வந்து நீங்க வந்து அழகா வச்சுக்கொள்ளுங்க. அழகண்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், அழகண்ட வேர்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த அழகண்ட வேர்டுக்கு நிறைய ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து ஒவ்வொரு இதுகள் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. உங்களோட மனசு இந்த ரீதியில் நீங்கள் அழகாக வச்சிருக்கிறது வந்து தெளிவாக வச்சுருங்க. அழுக்குகளை உண்டு பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ள மனசுக்கு வந்து அந்த சோக் பண்ணுற சக்தி, இப்போ ஒரு சோப்பை நுரைய எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் சோக் பண்ணுமோ அந்த மாதிரி மனசுக்கும் அந்த சோக் பண்ணுற சக்தி இருக்குது. பார்க்குறது, அனுபவிக்கிறது, எல்லாத்தையும் சோக் பண்ணுறது. அதை நாம தான் அன்றைய நாளுடைய விஷயத்த அன்றைய நாளே சோக் பண்ணதில் நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுடணும். அந்த தெளிவை நாம் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இதுதான் நான் ஒவ்வொரு விஷயம் நாம் பேசுகின்றோம், இதையும் நாம் பேசுவோமே. இது நான் இப்போ இன்றைக்கு இப்படி நான் இப்போ இது ஓன் பண்ண பிறகு இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு உங்களோட பேசுகிறதுக்கு. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லதே பேசுகிறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன பேசுறதுல பார்ப்போம், ஏதாவது பேசுவோம்னு சொன்னாலும் என்ன பேசினாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ நல்லது இருக்கணும், அல்லாட்டா தூய்மை இருக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து
இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு. ஏனோ தானோ என்னவோ இது அப்படின்னு சும்மா கண்டதைகளையும் நாம் பேச முடியாது. ஏனென்றால் உங்களோட பொன்னான நேரங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஒருத்தங்க இப்படி சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறாங்கன்னா அது எத்தனையோ பேரை ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகிறவங்களுக்குண்ட யாருக்குமே அது பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. அதர் தென் தேட் அது ஒரு நல்ல விஷயமா அமைய வேணும். சிம்பிளாக ஒன்றுமே இல்லாத விஷயம் என்றாலும் அது தூய்மையாக அமையணும். அந்த பொறுப்பு எனக்கும் இருக்குது. இப்போ என்னுடைய மனித வாழ்க்கைன்ற பொறுப்பை தாண்டி இப்போ பொதுவான பொறுப்பு கூட எனக்கு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக அமையட்டும். அண்டு வீக்கெண்டை வர வைப்போமா சேர்ந்து? Happy weekend. Thank you so much, my sisters and brothers. Take care.